TBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். சஜித் பிரேமதாசவை ஆதரிக்கும் தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு தீர்மானத்தை உறுதிப்படுத்தினார் மாவை சேனாதிராஜா. தமிழர் விவகாரங்களுக்கு தீர்வு காணும் முயற்சியை புதிய திசை நோக்கி நகர்த்த தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவு வழங்குமாறு கோரிக்கை. தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை எதிர்ப்பதாக சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. உயர் நீதிமன்றத்தின் தீர்ப்பின் பிரகாரம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விரைவாக நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணையாளர் தெரிவிப்பு. இலங்கை அகதிகளுக்கு வீடுகள் அமைக்க தமிழக அரசாங்கம் 30 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டிபிசியின் மாலை நேர பிரதான செய்திகளுடன். விளம்பர இடைவேளையின் பின்னர் செய்திகள் தொடரும். 28 வருடங்களுக்கு மேலாக பிரித்தானியாவில் இருந்து ஒலிக்கும் ஒரே ஒரு முதன்மை செய்தி ஸ்தாபனம் டிபிசி. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் ஊடாக செய்திகளை வழங்கும் ஒரே ஸ்தாபனம் டிபிசி. சிறந்த செய்தி ஆசிரியர்களை கொண்ட ஒரே ஒரு செய்தி ஸ்தாபனம் டிபிசி. காணத் தவறாதீர்கள் டிபிசியின் செய்திகளை. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவர் சஜித் பிரேமதாசவை ஆதரிப்பது என்ற இம்மாதம் இலங்கை தமிழரசு கட்சியின் மத்திய செயற்குழு எடுத்த தீர்மானத்தை இன்று கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா உறுதிப்படுத்தினார். வவுனியாவில் இன்று காலை கட்சியின் அரசியல் பிரதிநிதிகளுக்கு இடையில் நடைபெற்ற விசேட சந்திப்பின் போது இந்த இறுதி தீர்மானம் எடுக்கப்பட்டதாக அவர் செய்தியாளர்கள் மாநாட்டில் அறிவித்தார். ஆனால் இந்த தீர்மானத்தில் தனக்கு சிறிதேனும் உடன்பாடு கிடையாது என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் செய்தியாளர்களுக்கு அறிவித்தார். ஜனாதிபதி தேர்தல் முடிந்த பின்னர் எங்களால் சமர்ப்பிக்கப்படும் அரசியலமைப்பிற்கான யோசனைகள் அடங்கிய அறிக்கையில் குறிப்பிடப்படும் தமிழ் தேசிய இனத்திற்கான அரசியல் தீர்வை அடைவதற்கும் தமிழ் மக்கள் எதிர்நோக்கும் நெருக்கடிகளுக்கு தீர்வை காணவும் வெற்றி பெறும் ஜனாதிபதியுடனும் அரசாங்கத்துடனும் தேவையான பொருத்தமான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று சேனாதிராஜா கூறினார். தமிழ் தேச மக்கள் அரசியல் தீர்வை தீர்மானிப்பதிலும் அந்த இலட்சியத்தை அடைவதற்கும் இடர்பாடுகளோ முரண்பாடுகளோ ஏற்படாமல் நல்லெண்ணத்துடன் ஒற்றுமை உணர்வுடன் தேர்தலின் போது எதிர்காலத்திலும் ஒன்றாக நின்று உழைப்போம் என்ற திடமான தீர்மானத்தை கொண்டிருக்கிறோம். இந்த நோக்கத்தை நாடளாவிய ரீதியில் செயற்படுத்துவதற்கென நாம் கடந்த காலத்தில் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தல்களில் எமது பெரும் பங்களிப்பை வழங்கியிருந்தோம். ஆனால் பெரும் ஏமாற்றமும் வெறுப்பும் வேதனையும் எஞ்சியிருக்கின்றன. தற்போதைய ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எம்மால் பரிசீலிக்கப்பட்ட 3 பிரதான வேட்பாளர்களினதும் தேர்தல் விஞ்ஞாபனங்களில் எதுவும் எமது அடிப்படை அரசியல் கோரிக்கைகளை முழுமையாக உள்ளடக்கவில்லை என்பதை கருத்தில் கொள்கிறோம். இந்த விஞ்ஞாபனங்களில் அடிப்படையில் எமது தாயகம், தேசியம், தன்னாட்சி, சுயநிர்ணயம் என்ற அடிப்படை கோட்பாடுகளில் எந்த விதமான விட்டுக்கொடுப்பும் இல்லாத வகையில் ஐக்கிய மக்கள் கூட்டணி வேட்பாளர் சஜித் பிரேமதாசவின் விஞ்ஞாபனம் ஒப்பீட்டளவில் ஓரளவு திருப்தியாக காணப்படுகிறது. எனவே 2024 செப்டம்பர் 21 ஜனாதிபதி தேர்தலின் வாக்களிப்பின் போது சஜித் பிரேமதாச அவர்களை ஆதரிப்பது என்ற எமது கட்சியின் மத்திய செயற்குழுவின் தீர்மானத்திற்கு அமைய வாக்காளர்கள் உரியவாறு தங்கள் வாக்குகளை அவருக்கு வழங்க வேண்டும் என்று அன்புடன் கோருகின்றோம் என்று மாவை சேனாதிராஜா அறிக்கையை வாசித்தார். செய்தியாளர்கள் மாநாட்டில் அவருக்கு இருமருங்கிலும் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரனும் கட்சியின் மூத்த துணைத் தலைவர் CVK சிவஞானமும் அமர்ந்திருந்தனர். இன்றைய கூட்டத்தில் மாவை சேனாதிராஜா பாராளுமன்ற உறுப்பினர்களான சுமந்திரன், ஸ்ரீதரன், செயலாளர் சத்தியலிங்கம், முன்னாள் மட்டக்களப்பு மாநகர மேயர் சரவணபவன் மற்றும் CVK சிவஞானம் ஆகியோர் கலந்து கொண்டனர். இன்றைய தினம் கலந்து கொண்ட 6 உறுப்பினர்களில் ஸ்ரீதரன் மாத்திரம் தீர்மானத்திற்கு இணக்கப்பாடு தெரிவிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.
என்று மாவை சேனாதிராஜா வவுனியாவில் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான தமிழரசு கட்சியின் இறுதி தீர்மானத்தை அறிவிக்கும் போது வாசித்த அறிக்கையில் 2015ஆம் ஆண்டில் இலங்கைக்கு விஜயம் செய்தபோது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி இலங்கை பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் கூறிய ஒரு கருத்து மேற்கோள் காட்டப்பட்டது பலருக்கும் வியப்பை ஏற்படுத்தியது. என்ன காரணத்திற்காக பிரேமதாசவை ஆதரிப்பதாக கூறும் அறிக்கையில் மோடியின் கருத்து புகுத்தப்பட்டது என்று பலரும் கேட்கிறார்கள். மேற்கோள் ஆரம்பம். எமது சமூகத்தில் உள்ள அனைத்து பிரிவினரதும் அபிலாசைகளுக்கு நாம் மதிப்பளிக்கும் போது எமது நாட்டின் ஒவ்வொரு குடிமகனினதும் சக்தியையும் எமது நாடு உள்வாங்கிக் கொள்ளும். மாநிலங்கள், மாவட்டங்கள் மற்றும் கிராமங்களை இவ்வாறாக வலுவூட்டும் போது நாடு மென்மேலும் மேம்படும். கூட்டு சமஷ்டியில் நான் திடமான நம்பிக்கை கொண்டவன். மேற்கோள் முடிவு என்பதே தமிழரசு கட்சியின் அறிக்கையில் மோடியின் கூற்றாக மேற்கோள் காட்டப்பட்டுள்ளது. இது இவ்வாறிருக்க சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிக்கும் தமிழரசு கட்சியின் தீர்மான அறிக்கையை வவுனியாவில் செய்தியாளர்கள் மாநாட்டில் வாசித்த கையோடு அங்கிருந்து வாகனத்தில் புறப்பட்ட கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா மாலை கிளிநொச்சியில் தமிழ் பொது வேட்பாளர் ஆரியநேத்திரனுக்கு ஆதரவாக சிறிதரன் ஏற்பாடு செய்த பிரசார கூட்டத்தில் கலந்து கொண்டு அவருக்கு ஆதரவாக உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சியின் தீர்மானத்தை தாம் எதிர்ப்பதாக பாராளுமன்ற உறுப்பினரும் தமிழரசு கட்சியின் 6 பேர் கொண்ட குழுவின் உறுப்பினருமான ஸ்ரீதரன் தெரிவித்தார். வவுனியாவில் உள்ள கட்சி அலுவலகமான தாயகத்தில் 6 பேர் கொண்ட குழு கூறியதன் பின்னர் கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இவ்வாறு தெரிவித்தார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர், இன்றைய கூட்டத்தில் 5 பேர் சஜித் பிரேமதாசவிற்கு ஆதரவு தெரிவிக்கும் நிலைப்பாட்டில் இருந்தார்கள். அது தொடர்பாக ஒரு அறிக்கையும் எழுதப்பட்டிருந்தது. அந்த அறிக்கையில் ஏற்கனவே எடுக்கப்பட்ட தீர்மானத்தின்படி சஜித் பிரேமதாசவுக்கு ஆதரவளிப்பதாகவே இருந்தது. மத்திய குழுவில் கடந்த 1ஆம் திகதி எடுக்கப்பட்ட தீர்மானம் பிழை என நான் எழுத்து மூலமாகவும் வழங்கியிருக்கிறேன். நான் ஒரு தெரிவு செய்யப்பட்ட தலைவர் என்ற ரீதியில் எழுத்து மூலமாக அறிவித்துவிட்டு தான் பிரித்தானியா சென்று இருந்தேன். 6ஆம் திகதி நான் மீளவும் இலங்கைக்கு திரும்புவேன். 7ஆம் திகதி வரை கூட்டத்தினை வைக்க வேண்டாம் என கூறியிருந்தேன். அவ்வாறு கூட்டங்கள் வைத்தாலும் தீர்மானங்கள் எடுக்கப்படாது என்று பொதுச் செயலாளர் சத்தியலிங்கம் எனக்கு உறுதிமொழி தந்திருந்தார். தற்போதைய தலைவராக இருக்கின்ற மாவை சேனாதிராஜாவை 26ஆம் திகதி சந்தித்து பேசுகின்ற போது நாங்கள் தீர்மானங்கள் எதுவும் நிறைவேற்ற மாட்டோம் என சில விடயங்கள் தொடர்பாக பேசவிருக்கிறோம் என தெரிவித்திருந்தார். இவற்றையெல்லாம் தாண்டி ஆகஸ்ட் மாதம் 18ஆம் திகதி 6 பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டு அந்த குழு கூடி தீர்மானம் எடுக்காத நிலையில் மத்திய குழுவில் அவசரமாக யாருடைய தேவைக்காக யாருடைய தீர்மானத்தை எடுத்தார்கள். சஜித் பிரேமதாசவுக்காக அந்த தீர்மானத்தை எடுத்துள்ளனர். அந்த தீர்மானத்தை எடுத்த பின்னர் நான் கடிதம் மூலமாகவும் தெரிவித்திருந்தேன். இது கூருணர்வற்ற ஒரு முடிவோ, இதனை நான் எதிர்க்கிறேன். என்னை பொறுத்தவரை நான் கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக தொடர்ச்சியாக இந்த மக்களின் திரட்சிக்காக, தமிழர்களுடைய தேசிய திரட்சியை கொண்டு வருவதற்காக, தமிழ் மக்களுடைய தேசிய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் நாங்கள் ஒரு பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க வேண்டும், பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்கின்ற ஒரு தெளிவான நிலைப்பாட்டை கொண்டிருந்தேன். அதனை இப்போதும் கொண்டிருக்கிறேன். இன்றும் இந்த கூட்டத்தில் அதனை வலியுறுத்தி என்னுடைய கருத்து இவர்களுடைய தீர்மானத்திற்கு எதிரானது என்பதை பதிவு செய்யுமாறு தெரிவித்திருக்கிறேன். ஸ்ரீதரன் இதனை ஏற்கவில்லை. அதாவது ஸ்ரீதரன் சஜித் பிரேமதாசவுக்கு மட்டுமல்ல, ரணில் விக்ரமசிங்க, அனுரகுமார திசாநாயக்க உட்பட்ட தென்னிலங்கையின் வேட்பாளர்கள் யாருக்கும் ஆதரவு இல்லை என்பதை பதிவு செய்யுமாறு குறிப்பிட்டு அந்த கூட்டத்திலிருந்து என்னுடைய நேரம் முடிந்ததும் புறப்பட்டேன் என தெரிவித்தார். தமிழர் விவகாரங்களுக்கு தீர்வு காணும் முயற்சியை புதிய திசை நோக்கியதாக நகர்த்துவதற்கான ஆரம்ப புள்ளியாக தமிழ் பொது வேட்பாளருக்கு ஆதரவாக செப்டம்பர் 21ஆம் திகதி தமிழர்கள் அனைவரும் சங்கு சின்னத்திற்கு நேரே புல்லடியிடுவோம் என தமிழ் தேசிய பொது கட்டமைப்பை சேர்ந்த செல்வின் இரேனியஸ் மரியாம்பிள்ளை தெரிவித்தார்.
தமிழ் பொது வேட்பாளர் ப. அரியநேத்திரனுக்கு ஆதரவாக முன்னெடுக்கப்பட்டு வரும் நமக்காக நாம் பரப்புரை நடவடிக்கையின் தொடர்ச்சியாக மயிலிட்டி திருப்பூர் ஒன்றியம் பேச்சி அம்மன் கோவில் முன்றலில் இரா மயூரதன் தலைமையில் கடந்த பரப்புரை கூட்டத்தில் பங்கேற்று பேசிய போதே இவ்வாறு அவர் தெரிவித்தார். இதன்போது அபிவிருத்தி என்று எம்மை ஏமாற்றிவிட்டு எமக்கு எதிரான செயற்பாடுகளை இலங்கை அரசு தரப்பில் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மயிலிட்டி துறைமுகம் அதற்கு சாட்சியாகும். மயிலிட்டியை சேர்ந்த மக்களின் மீன்பிடி நடவடிக்கைக்காக துறைமுகத்தை புனரமைத்து தருவதாக வாக்குறுதி அளித்த நிலையில் துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்ட போதிலும் இதுவரை இந்த மண்ணுக்கு சொந்தமான மக்கள் தொழிலை சீரான முறையில் மேற்கொள்வதற்கேற்ற அடிப்படை விடயங்கள் எவையும் செய்து தரப்படவில்லை. வெளி மாவட்ட பல நாள் படகுகளுக்கும் பறிமுதல் செய்யப்படும் இந்திய இழுவை படகுகளுக்குமாகத்தான் இத்துறைமுகம் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. கடல் மீது நாம் கொண்டிருக்கும் உரிமையை எம்மிடமிருந்து பறித்தெடுக்கும் வகையிலேயே எமது கடற்தொழிலை மேற்கொள்ள பல்வேறு வழிகளில் நெருக்கடிகள் ஏற்படுத்தப்பட்டு வருகின்றன. அபிவிருத்தி என்ற போர்வையில் மயிலிட்டி மக்களாகிய நீங்கள் இவ்வாறு ஏமாற்றப்பட்டதைப் போன்றே தமிழர்களாக நாமும் ஏமாற்றப்பட்டு வருகின்றோம். சிதறிப்போயிருக்கும் நாம் தமிழர் தேசமாக ஒன்றிணையும் போதே இந்த அவலங்களுக்கு முடிவு கட்ட முடியும். செப்டம்பர் 21 காலையிலேயே நாம் அனைவரும் சென்று சங்கு சின்னத்திற்கு நேராக ஒரு புல்லடியை மட்டும் இட்டு தமிழர் ஒற்றுமையை வெளிக்காட்டுவோம். தென்னிலங்கை வேட்பாளர்களை 2ஆம் 3ஆம் தெரிவுகளாக கூட தமிழர்கள் சிந்திக்கவே முடியாது. ஆகவே சங்குக்கு மட்டுமே வாக்களிப்போம் என செல்வின் இரேனியஸ் மரியாம்பிள்ளை தெரிவித்தார். இதன்போது புலம்பெயர் செயற்பாட்டாளர் பீட்டர், பேச்சியம்மன் ஆலய பரிபாலன சபை நிர்வாகத்தினர், ஊர் மக்கள் என பலரும் பங்கேற்றிருந்தனர். பொருளாதார நெருக்கடியில் இருந்து இலங்கையை முற்றாக மீட்டெடுப்பதற்கு ஒரு 10 வருட காலகட்டத்தை இலக்கு வைத்து திட்டத்தை வகுத்திருப்பதாகவும் எந்த நேரத்திலாவது அந்த திட்டத்தில் முறிவு ஏற்படுமானால் பொருளாதார மீட்சிக்கு வாய்ப்பு இல்லாமல் போய்விடும் என்றும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கூறியிருக்கிறார். டெய்லி மிரர் பத்திரிகைக்கு பேட்டி ஒன்றை வழங்கிய விக்ரமசிங்க, நான் வெற்றி பெறுவதற்கே போட்டியிடுகின்றேன். நாம் ஒரு 10 வருட திட்டத்தை கொண்டிருக்கிறோம். அதில் முறிவு ஏற்படுமானால் பொருளாதார மீட்சிக்கு வாய்ப்பே கிடையாது. சனிக்கிழமை நடைபெறும் தேர்தலில் எனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதில் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். இது ஒரு ஜனநாயக நாடு. அனுரகுமாரவும் சஜித் பிரேமதாசவும் என்னுடன் போட்டியிட முடியும். ஆனால் நாடு நெருக்கடிக்கு உள்ளாகிய போது 2022ஆம் ஆண்டில் ஏன் அவர்கள் தலைமைத்துவ பொறுப்பை ஏற்கவில்லை என்று ரணில் விக்ரமசிங்க கேள்வி எழுப்பினார். ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் அடுத்த நாளில் இருந்தே தான் வேலையை ஆரம்பித்து விடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். உயர் நீதிமன்றத்தின் உத்தரவின் பிரகாரம் உள்ளூராட்சி தேர்தல்கள் விரைவாக நடத்தப்படும் என்று தேர்தல்கள் ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீ ரத்நாயக்க கூறியிருக்கிறார். ஜனாதிபதி தேர்தலை அடுத்து உடனடியாக நடத்தப்படும் என்று எதிர்பார்க்கப்படும் பெந்தர எல்பிட்டிய பிரதேச சபை தேர்தலுக்காக ஒதுக்கீடு செய்யப்பட்ட நிதி தொடர்பாக எல்பிட்டிய பிரதேச செயலக அதிகாரிகளை சந்தித்து நேற்றைய தினம் பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய போதே அவர் இவ்வாறு கூறினார். உள்ளூராட்சி தேர்தல்களை தாமதிப்பதற்கு எமக்கு எந்த காரணமும் இல்லை. விரைவில் தேர்தல்கள் நடத்தப்படும். விரைவாக உள்ளூராட்சி தேர்தல்களை நடத்துமாறு உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அந்த உத்தரவை நாம் பின்பற்றுவோம் என்று ரத்நாயக்க கூறினார். தமிழகத்தில் திருச்சி புதுக்கோட்டை நெடுஞ்சாலையில் கொட்டப்பட்டு பகுதியில் இலங்கை அகதிகளுக்கு வீடுகளை அமைப்பதற்காக தமிழக அரசாங்கம் 30 கோடி ரூபாவை ஒதுக்கியிருக்கிறது. தமிழகத்தில் இலங்கை அகதிகளுக்கு 107 புனர்வாழ்வு முகாம்கள் இருக்கின்றன. அவற்றில் பல முகாம்கள் 37 வருடங்களாக இயங்குகின்றன. திருச்சி மாவட்டத்தில் கொட்டப்பட்டிலும் ராமநாதபுரம் மாவட்டத்தில் மண்டபத்திலும் உள்ள முகாம்களே அவற்றில் பெரியவையாகும். கொட்டப்பட்டு முகாமில் 470 வீடுகளில் சுமார் 1200 இலங்கை அகதிகள் வசிக்கிறார்கள்.
பல வீடுகள் பழுதடைந்த நிலையில் இருப்பதால் அவற்றை திருத்துவதற்கும் புதிய வீடுகளை அமைப்பதற்குமே தமிழக அரசாங்கம் 30 கோடி ரூபாவை ஒதுக்கியிருக்கிறது. இத்துடன் டிபிசியின் மாலை நேர பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை டிபிசியின் செய்திகளுடன் சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.